கொஞ்சம் சந்தோஷமான ரெஸ்க்யூ அப்டேட்டுங்க. இந்த தாரில் விழுந்த பையன் ஒரு சைடு ஃபுல்லாக தார். எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, பாத்ரூமும் யூரினும் ப்ராப்பராக போவானா, ஏன்னா அதுவும் தார் அடைச்சிருச்சான்னு. ஸோ அது ரெண்டும் ப்ராப்பராக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றான். அன்றைக்கி புகழ் அவர் ரெஸ்க்யூ பண்ணி நைட்டு அவர் அதை முடிஞ்ச அளவுக்கு தாரை க்ளீன் பண்ணார். அடுத்து நான் டேக் ஓவர் பண்ணேன். நானுமே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லே பார்த்தோன்னே மனசு கேட்கலைங்க, உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து டேரெக்டாக ஷெல்ட்ரு கூட்டு போயிட்டு அங்கே ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த க்ளீனிங் இந்த ப்ராசஸ் ரொம்ப வலிக்கும் எரியும், ஏன்னா அது உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அவன் பயங்கர கடிக்கலை, அமைதியாக தான் இருந்தான். அவ்வளோ பாசமாக இருக்கான், மனுஷன் மேலே நம்பிக்கை. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 3வது தடவைங்க சேம் ரொட்டீன். இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லா தாரில் கொஞ்சம் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வெந்திருக்கு. பட்டு இவனுக்கு அந்த வெந்த பெயினை விட அந்த தார் ஒட்டிகிட்ருக்கிற ஒரு மாதிரி இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் விட்டோன்னே பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. வாலாட்டிக்கிட்டே வந்தான். சரி தோட்டுவோன்னு பாட்டு தோட்டினோம்னா ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. பட் ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ பயங்கர ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. அதுவே அவனை காப்பாற்றுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் மூஞ்சியே தெரியுது. இந்த அழகு மூஞ்சி இதுக்கு முன்னாடி தாரில் எவ்வளோ மோசமாக தெரிஞ்சுன்னு. அதுக்கு அந்த புண்ணுக்குரிய மருந்தும் போட்டுவிட்டு உள்ளே ஷெல்டரில் வச்சிட்டேங்க. இப்போ தான் பெரிய கூண்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா தார் அது மேலேயே படுத்துடுவான்னு சொல்லிட்டு தான் விட்டேன். நீ தார் பெருசாக இல்லை, அங்கங்கே இருக்குது, அது கழிவை கொடுத்துப்பான். அதனால் பெரிய கேஜில் கொடுத்துருக்கேன். நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் புண்ணு ஆறக்கு லேட் ஆகும். நான் அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி.